என் மேல ஒரு ட்ராக் மார்க் இல்லாம 23 வருஷம் எவனாவது இருக்கா நான் கேட்டு பாருங்க. இப்பதான் ரவி மோகன் மாத்திருக்காரு. முன்னாடி அவருடைய பேரு ஜெயம் ரவியா இருந்தது. இப்பெல்லாம் நல்லா தான் இருந்தாரு. ஆஃப்டர் ரவி மோகன் மாத்தினதுக்கு அப்புறமா நிறைய இஷ்யூஸ் பார்க்க முடியுது. இந்த பெயர் மாற்றத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சார்? ஆமாங்க. இப்போ அவருடைய ஜாதகம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவர் ஜாதகப்படி என்னதான் சார் அவருக்கு மேரேஜ் லைஃப்ல பிரச்சனையா இருக்கு? ஆக்சுவலி பார்த்தோம்னா நீங்க ஜெயம் ரவியோட பணத்துக்காக நடிக்கிறது, தேவைக்காக நடிக்கிறது, தேவைக்காக பயன்படுத்திக்கிறது, இந்த மாதிரி ஆட்களை வந்து அவர் எப்பவுமே அவாய்ட் பண்ணிடுவார். இவர் வந்து பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி கேரக்டர் கிடையாது. அந்த அன்பு, பாசம், மனித நேயம் அந்த மாதிரியான கேரக்டர். அதனாலதான் இப்ப பிரச்சனை. அவங்க ஒய்ஃபா இருக்காங்களே ஆர்த்தி, அவங்களோட ஜாதகம் சரியில்லாத ஜாதகம். இன்னைக்கு பேசின வீடியோல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்களுடைய மனைவி ஆர்த்தி அவர்கள் வந்து பிளாக் மேஜிக்லாம் எனக்கு பண்றாங்க, அந்த எஃபெக்ட் எனக்கு வந்து நான் ரத்த வாந்தி எடுக்கிறேன், வாமிட் வருதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஜாதகப்படி அவருக்கு அந்த செய்வினை வேலைகள்லாம் பழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரத்த வாந்தி வந்து பிளாக் மேஜிக் பண்ணி சொல்லுங்க. வீடியோல பார்க்கும்போது ரொம்ப அழுகிற மாதிரி, ரொம்ப கத்துற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப உணர்ச்சி. அது வந்து சனி வந்து இதை பார்க்குது, அவருடைய ராசியை பார்க்கணும், நெகட்டிவ் தாட், ஒரு மாதிரி பய உணர்வு. தெரிஞ்சுதானே ஓடி வந்தேன் நான் அந்த லைஃப் பிடிக்கலன்னு. இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? அப்பெல்லாம் பாத்துக்கல. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல பிரபல ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார், இப்போ பார்த்தோம்னா ரவி மோகன் அவர்களுடைய இஷ்யூ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அவர் இப்போதான் ரவி மோகன் மாற்றிருக்காரு. முன்னாடி அவருடைய பேர் ஜெயம் ரவியா இருந்தது. ஸோ அப்போல்லாம் நல்லா தான் இருந்தார். ஆஃப்டர் ரவி மோகன் மாற்றினதுக்கு அப்புறமா நிறைய இஷ்யூஸ் பார்க்க முடியுது. இந்த பெயர் மாற்றத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சார்? ஆமாங்க. ஆக்சுவலி வந்து நான் அவர் முதல் அந்த அறிக்கை வந்துச்சு, இந்த மாதிரி ரவி இனிமேல் வந்து என் பேரை வந்து ரவி மோகன் அப்படின்னு கூப்பிடணும், ஜெயம் ரவி அப்படின்ற பேரை எடுத்து இது பண்ணுறேன் அப்படின்னு. அப்போவே நான் ஃபேஸ்புக்லேயே, வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயுமே ஸ்டேட்டஸ் போட்டேன். ஏன் அப்படின்னா அவரோட ஜாதகப்படி ஜெயம் அப்படின்னா செவ்வாயை குறிக்கும், ஓகேங்களா? அது வந்து சொந்த வீட்டை பார்க்குது. ஸோ அது வந்து அதிர்ஷ்டமான பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அப்படின்ற பேர் வந்து அது ஒரு சாதாரண அந்த ஒரு படத்தால் வந்த பேர், ஓகேங்களா? அது அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயோ அதுக்கப்புறம் நிறைய வெற்றிகள் வந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த ஜெயம் ரவின்ற பேர் வந்து நல்ல இதுவான பேரு, ஜாதகத்துக்கு வந்து அதிர்ஷ்டமான பேரு. நமக்கு கிடைச்ச ஜாதகப்படி ஜெயம் ரவின்ற பேர் ரொம்ப அதிர்ஷ்டமான பேர். ரவி மோகன்றது இழப்புகளை, பிரச்சனைகளை எல்லாத்தையும் தரக்கூடியதா இருக்கும். கண்டிப்பா. இப்போ அவருடைய ஜாதகம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவர் ஜாதகப்படி என்னதான் சார் அவருக்கு மேரேஜ் லைஃப்ல பிரச்சனையா இருக்கு? ஆக்சுவலி பார்த்தோம்னா நீங்க ஜெயம் ரவியோட ஜாதகத்தை நான் பார்த்த வரைக்கும் அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். அதாவது வந்து நல்லவன் தான் எளிதில் வீழ்த்தப்படுவார்கள். நல்லவர்கள், நேர்மையானவர்கள், நீங்க வந்து சாதாரணமா நீங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது. நீங்க எப்படி நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்க்குறோமோ, நம்ம ஜாதகப்படி பார்க்கும்போது நமக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய நம்ம அப்பா அம்மா வளர்க்கக்கூடிய, சொல்லிக் கொடுக்கக்கூடிய இதுவே அவரோட ஜாதகப்படி அப்பானாலையும் அம்மானாலும் 2 பேர்னாலையும் நல்ல யோகம் இருக்கு. அதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா இவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடியவர்கள் அவங்க ஃபாதர் அண்ட் மதர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இவரோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவர். அதாவது வந்து ஓப்பன் டைப்பு, நேர்மையானவர், ஓப்பன் டைப்பு, யார பொதுநலவாதி. அதாவது வந்து மற்றவங்க வந்து சுயநலத்துக்காக யூஸ் பண்ற கேரக்டர் கிடையாது, ஓகேங்களா? அவருக்கு இது வரைக்கும் நடந்த தசா புத்திகளும் அந்த ராகு திசை தான் போயிட்டு இருந்தது. ராகு திசை எல்லாமே அவருக்கு நல்லா தான் இருந்திருக்கு. ராகு திசையில நல்ல பீக்ல கொண்டு போய், கடக ராகு வந்து எப்பவுமே பீக்ல கொண்டு போய் விடும். அந்த மாதிரி ராகு திசையெல்லாம் அவருக்கு நல்ல பீக்ல தான் கொண்டு போய் விட்டுருக்கு. நிறைய படங்கள் விட்டு அவரு அந்த இன்டர்வியூல சொன்ன மாதிரி இப்போ விஜய்னா அஜித், தனுஷ்னா சிம்பு இப்படின்ற அந்த மாதிரி போட்டி இல்லாத வந்த ஒரு ஆள். அவருக்குன்னு ஒரு நேமு, அவருக்கு அந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில நடிச்ச பின்னாடி லேடிஸ் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, ஓகேங்களா? எல்லாருமே பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் அவ்வளவு ஃபேன்ஸ் ஜாஸ்தி. அதனால வந்து ஜாதகம் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர், வெளிப்படையான கேரக்டர், தங்கமான கேரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா மற்றவங்களை வந்து மேனிப்புலேட் பண்ண தெரியாது. அதாவது வந்து ஆக்சுவலி இந்த ஜாதகம் அப்படி பார்க்கும்போது எதா இருந்தாலும் வெளிப்படையா இருக்கணும், உண்மையான அன்பு, பாசம்,
ஓகேங்களா. இந்த நடிக்கிறது, பணத்துக்காக நடிக்கிறது, தேவைக்காக பயன்படுத்திக்கிறது, இந்த மாதிரி ஆட்களை வந்து அவர் எப்பவுமே அவாய்ட் பண்ணிடுவார். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்குவார் எப்பயுமே. இவர் வந்து பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி கேரக்டர் கிடையாது. அந்த அன்பு, பாசம், மனித நேயம் அந்த மாதிரியான கேரக்டர். அதனாலதான் இப்ப பிரச்சனையே. ஏன் அப்படின்னா, நாங்க வந்து ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்துல திருமண வாழ்க்கை பிரச்சனை இருக்கு, ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ. சோ அப்போ வந்து இந்த மாதிரி, அதாவது வந்து இப்போ ஜெயம் ரவி மாதிரியான ஒரு ஜாதகத்தை வந்து அந்த பொண்ணுடைய பையனுடைய, அந்த பொண்ணுக்கு படி டைவர்ஸ் இல்ல மேரேஜ் பிரச்சனை, இந்த மாதிரி ஜாதகத்தை சேர்த்தோம்னா அந்த பொண்ணுக்கோட ஜாதகப்படி வர்ற பிரச்சனையும் இவர் வந்து அன்பு பாசம் காமிச்சு சரி பண்ணிடுவார். ஓகேங்களா. அந்த மாதிரி அது எவ்வளவு பிரச்சனை தான் விடு நான் அப்படின்ற மாதிரி சரி பண்ணிட்டு போகக்கூடிய ஜாதகம். ஸோ அதுதான் அவர் லைஃப்லயும் நடந்திருக்கு. ஏன்னா மேபி அவங்க ஒய்ஃபா இருக்காங்களே ஆர்த்தி, அவங்களோட ஜாதகம் சரியில்லாத ஜாதகமா இருக்கலாம். ஓகேங்களா. பட் இந்த ஜாதகம் வந்து அவங்க டாமினேட்டடா இருந்தாலும், அவங்க பணத்துக்காக நிறைய விஷயம் பண்ணாங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஜாதகம் என்ன பண்ணா முடிஞ்ச வரைக்கும் சரி ஓகே, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்க பண்றது பண்ணிட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்போது வெடிச்சிடும். ஓகேங்களா. இப்ப எல்லாமே நீங்க நம்ம ஒருத்த வந்து என்ன சொல்றது, ஒரு மரத்துல காய் இருக்குதுன்னா சும்மா பிடிங்கிட்டே இருந்தா அது மட்டும் எத்தனை நாளைக்கு காய்க்கும்? ஓகேங்களா. அந்த மாதிரி தேவைக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நேரம்னாலும் அந்த ஒரு நேரம் வெறுப்பு வந்துடும் இல்லையா. அந்த வெறுப்பு தான் உண்மையா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஜெயம் ரவியோட ஜாதகம், ஏன்னா என்கிட்ட அவரோட பணமே நான் சம்பாதிக்கிற பணம் என் கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் பணத்தை வந்து பெருசா பார்க்காத மனிதனால எல்லாமே சரி ஒய்ஃப் இருக்கா பாத்துக்குவா அப்படின்ற மாதிரி அங்க நம்பி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஜாதகத்தை பார்க்கும்போது மேபி அவங்க வந்து அவங்களுக்கு இவர் என்ன சொல்றது, நம்ம ஜெயம் ரவியோட ஜாதகம் மத்தவங்க தேவைக்கு இவர் யூஸ் ஆகக்கூடிய ஜாதகம் தான். அப்படின்னா அவங்க நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மனைவியோட ஜாதகம் ரொம்ப சுயநலமான இருக்கிற கேரக்டராகவும், இவர்கிட்ட வந்து பணத்துக்காக, இவருடைய இவருடைய பணத்துக்காகவும் இவருடைய பிரபலத்துக்காகவும் தான் அவங்க இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஓகே. இப்போ கெனிஷா வந்து நேத்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்துட்டு சோசியல் மீடியால ரொம்பவே அவங்கள அட்டாக் பண்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கவும் ரவி மோகன் அவர்களே சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வீடியோல கெனிஷா போயிட்டாங்க, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இதுக்கப்புறம் ரவி மோகன் அவர்கள் மனைவியோட சேர்ந்து வாழ்றதுக்கான அமைப்புகள் அவருடைய ஜாதகத்துல இருக்கா? இல்லைங்க. நீங்க வந்து ஒரு இவரோட ஜாதகப்படி சொல்ற யாரு ஜெயம் ரவியோட ஜாதகப்படி பார்க்கும் பொழுது மன்னிக்கிற மனசு உண்டு. அதாவது வந்து தெரியாம செய்யற தப்புக்கு தெரிஞ்சே தன்னை யாரும் பயன்படுத்திக்கிறாங்கன்னா அப்படியே ஒரேடியா ஒதுங்கி போயிருவாங்க. ஓகேங்களா. ஆனா இவரோட ஜாதகத்துல மேரேஜ் லைஃப் பிரச்சனைன்ற மாதிரி இல்ல. இரண்டாம் திருமணம் உண்டுன்னு காமிக்குது தவிர மேரேஜ் லைஃப் பிரச்சனை அப்படின்ற மாதிரி காமிக்கல. மேரேஜ் லைஃப் ஏன் பிரச்சனைனா, அவருக்கு வந்து இவர் வந்து ரொம்ப நல்லவராகவும் பொதுநலவாதியாகவும் யாருக்கும் கெடுதல் பண்ணாத ஒரு கேரக்டராகவும் இருக்கிறதுனால, மற்றவங்க அவங்க ஒய்ஃப்னு இவர் அதிகமா அவங்க மேல பாசம் வச்சதுனால அவங்க வந்து பணத்துக்காக மட்டும் பழகுறாங்க, அப்படி நம்ம கூட இருக்கிறாங்க, நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்மள வந்து நம்ம பசங்க கிட்ட இருந்தும் பிரிக்கிறாங்க அப்படின்லாம் வரும்போது திரும்ப அது ஒன்னா சேர்றதுக்கு, இவரோட ஜாதகப்படி ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த ஜாதகம் ஒரு தடவை, அதாவது வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கும், ரொம்ப பயப்படும், சமூகத்துல இருக்கிற விஷயங்களுக்கு வந்து ரொம்ப விட்டு கொடுத்து போகும். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல வெடிக்கும் போது அது வந்து ஒரேடியா இல்ல தேவையே இல்லைன்னு அளவுக்கு அதிகமா திங்க் பண்ணி முடிவு பண்ணிட்ட தான் வெளியே வருவாங்க. அதனால வந்து இது திரும்ப சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே சேர்ந்தாலும் திரும்ப பிரச்சனை தான் போய் முடியும். ஆனா இவரோட ஜாதகப்படி 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. செகண்ட் மேரேஜ்க்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இன்னைக்கு பேசின வீடியோல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்களுடைய மனைவி ஆர்த்தி அவர்கள் வந்து பிளாக் மேஜிக்லாம் எனக்கு பண்றாங்க, அந்த எஃபெக்ட் எனக்கு வந்து நான் ரத்த வாந்தி எடுக்கிறேன், வாமிட் வருதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. சோ அவர் ஜாதகப்படி அவருக்கு அந்த செய்வினை வேலைகள்லாம் பழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். கன்னி ராசிங்க 7ஆம் வீட்டுல சனி, கண்டக சனி போகுது. கண்டக சனி போகும் பொழுது அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து சந்திரன் வந்து பாதகாதிபதி. ஸோ இந்த கனெக்ஷன் வரும் பொழுது செய்வினைக்கான பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு வேணா நம்ம பரிகாரம்லாம் சொல்றோம், அந்த பரிகாரம் பண்ணாவே அதுல இருந்து அவர் வெளிவர முடியும். என்ன மாதிரி பரிகாரம் அவர் பண்ணலாங்க சார்? அவர் வந்து இந்த செய்வினை தோஷம், அப்புறம் வந்து இப்ப இருக்கிற பிரச்சனைகள், ஏன்னா
ஒரு இதில் அந்த வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப அழுகிற மாதிரி, ரொம்ப கத்துற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப உணர்ச்சி. அது வந்து சனி வந்து இதை பார்க்குது, அவருடைய ராசியை பார்க்கணும், நெகட்டிவ் தாட், ஒரு மாதிரி பய உணர்வு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி இந்த செய்வினை தோஷம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது கூத்தனூர்ல சரஸ்வதி கோயில் இருக்குங்க, ஓகேங்களா, தஞ்சாவூர் பக்கம் நினைக்கிறேன், கூத்தனூர் சரஸ்வதி கோயில். அந்த கோயிலுக்கு வந்து இவர் போயிட்டு எள்ளு உருண்டை, அப்புறம் மோர், அப்புறம் பச்சை பயிர் சுண்டல், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அங்க கையில் வச்சிட்ருக்கலாம். அப்புறம் இவர் பேர் இவர் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதை இவர் சாப்பிட்டுட்டு மினிமம் ஒரு 9 பேருக்கு தானம் பண்ணணும். அங்கிருந்து வரும்போது ஒரு சரஸ்வதி போட்டோ வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டோம். இது ஒரு பரிகாரம். 2வது பரிகாரம்னா ஒரே நேர்கோட்டில் நரசிம்மர் கோயில், விழுப்புரம் பக்கத்தில் இருக்கு 3 நரசிம்மர் கோயில், சிங்கிரி கோயில், பூவரசன் குப்பம், பரிக்கல். இந்த கோயிலுக்கு அவர் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு ஒரு 3 மாசம் போகணும். அப்படி போனாவே இந்த இவருக்கு இருக்கிற செய்வின தோஷம், இப்ப இருக்கிற அனைத்து பிரச்சனைகள்ல இருந்தும் அவருக்கு ஒரு தெளிவு வந்துடும். கண்டிப்பா சார், ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றிங்கம்மா.